ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? எப்பவுமே ஹாஸ்பிட்டலில் வந்து அதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஃபீல்டில் வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த உட்காந்தே வேலை செய்யறதுனால ஃபஸ்ட்டு வந்து இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட், அதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம்? ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சொல்லணும். இன்னொன்று வந்து இன்டர்னல் மெடிசன் எடுக்கணும். அது 2 எடுத்தாலே பைல்ஸ்ன்றது வந்து ஒன்று இல்லாமல் போயிடும். நம்ம ரெகுலர் மெடிசன்ஸ் வந்து ஒரு 3 to 6 months எடுத்தாலே போதும். இப்போ வந்து அதுக்கு ஏதாவது ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. அது பித்தம்னு சொல்லுவோம் நம்ம ஆயுர்வேதா சித்தால. அந்த பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும். ப்ளஸ் நீர் காய்கறிகள், டெய்லி கீரை எடுக்கிறது, அந்த மாதிரி நம்மளோட டயட் பிளானை மாற்றினாலே பைல்ஸ் வந்து நல்லா குறைச்சிடலாம். இப்போ இந்த பைல்ஸ்க்காக இந்த புளியெல்லாம் சேர்க்கக்கூடாது சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஆயுர்வேதா போனாலே முதல்ல கட் பண்ண சொல்கிறது புளி. அப்புறம் நீங்கள் உங்கள் மெடிசன் எடுக்கும்போது பாவக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மெடிசனை பொறுத்த வரைக்கும் பத்தியம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டரா மண்டல கணக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மண்டலம் எடுக்கிறது, பத்தியம் இருக்கிறது. அந்த பத்தியத்தில் வந்து மெயினாக வந்து புளியும் காரமும் குறைக்கணும். அது வந்து பைல்ஸுக்கு ரொம்ப முக்கியம். அந்த புளி காரத்தை குறைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இது ரொம்ப முடியாத பைல்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேண்டு போகுது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சொல்லக்கூட இதை படித்தவங்கள்ட்ட சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி தயங்குவாங்க. அவங்களுக்கு இங்கே என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்? ப்ளீடிங் பைல்ஸ் கூட நம்ம மருந்துலேயே சரி பண்ணுவோம். நமக்கு அந்த லம்புன்னு சொல்லி வெளியில இருக்கும் இல்லையா, ஃபிஷரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றுமே இல்லை, நம்ம இன்ஃப்ளேம்டு வெயின்னு சொல்லுவோம். அந்த நரம்பு வந்து நம்மளோட அந்த மோஷன் சிக்னஸ், மோஷன் வந்து சரியா போகாதப்ப அழுத்தி வெளியில வருதுதான். அதை வந்து நம்ம இன்டர்னல் மெடிசன்லேயே அதை நம்ம சரி பண்ணலாம். ரெகுலர் மெடிசன் நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ சிலவங்க நான் ஃபிஷரிஸ்க்குலாம் வந்து சொல்லுவாங்க, ஒரு மெடிசன் அதை எடுத்து உள்ளே போடுங்க அப்படின்வாங்க. இல்லாட்டி லேக்ஸாக ஏதாவது கொடுத்தாங்கன்னா வந்து கொஞ்சம் லூஸாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதையும் மீறி ப்ளீடிங் எல்லாம் ஓவராக வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது வெறும் சொல்யூஷன் வந்து மெடிசன் போதும். அதுக்கு வந்து கார்னல் சிகிச்சைன்னு ஒன்று இருக்கு. நம்ம அந்த லம்பை வந்து அந்த கார்னல் வச்சு அப்படியே எடுத்து வச்சலாம். ஓகே ஓகே. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னா, இல்லைன்னா அந்த டிஸ்டர்பிங் இல்லைன்னா கார்னல் சிகிச்சை கொடுங்க. இப்போ கார்னல் சிகிச்சை வந்து சர்ஜரி இல்லாமல் சொல்லுங்க, இல்லாமல் பண்ணிக்கலாம். உங்கள் அப்புறம் திருப்பி வளராது. அப்போ அதுக்கும் இந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப முக்கியம். பைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த 48 days ஒரு மண்டலம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் வெளியே போகிறாங்க சாப்பிடணும்னா திருப்பி அது ஆக்டிவேட் ஆகுமா? அதாவது நம்ம அந்த மோஷன் போகிறது டைட்னஸ் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கு கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க. அது கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே அது திரும்ப வராது. அதுக்கு வந்து நம்ம ஃபுட்ஸ் சொல்லிடுவோம், இதை தான் இன்க்ளூட் பண்ணணும், இது வந்து அவாய்ட் பண்ணணுன்றது சொல்லிடுவோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து வராது. ஏதாவது தேவைன்னா 1 or 2 மெடிசன்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது ரெகுலராக. இப்போ இதுக்கும் அமீபியாசிஸ்க்கும் லிங்க் இருக்குங்களா? அமீபியாசிஸ்க்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அமீபியாசிஸ்ன்றது நம்ம ஒரு அமீபா, அது வந்து நம்மளோட இன்டெஸ்டைன்ல வந்துட்டு அது டிஸ்டர்பிங் பண்ணிட்டு அது வேற. அது மாதிரி நம்ம சாப்பிட்டோடனே மோஷன் போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வேற. அதனால பைல்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதுதான் முக்கியம். இன்னொன்று சொல்றாங்க டாக்டர், இந்த ஐபிசி பவுல்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கும் ஐபிஎஸ் அப்படின்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். அது வந்து எது சாப்பிட்டாலும் உடனே மோஷன் போகும். அதுக்கு வந்து நம்ம கட் ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி அதுக்கு தனி ஃபுட் இருக்கா? ஆமாம், அதுக்குமே இது மாதிரி தான். காரம் புளியை வந்து குறைச்சிடணும், கொஞ்சம் லைஃப் ஸ்டைல். அதான் உப்பு புளி காரம் ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி முடியுமா? முடியும். நம்ம ரெகுலராக பேஷண்ட்டை வந்து நம்மளோட மெடிசனை வந்து எடுக்க சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லுவோம். மெடிசன் எடுக்க உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்ச். உண்மையிலே டாக்டர் ஃபர்ஸ்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் அவங்களை பண்ணணும்ல. கண்டிப்பாக.